சப்ஸ்கிரைபர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஹவு டு டூ அ ஃப்ரண்ட் ஃப்ளிப் இதான் கற்றுக்க போகிறோம். பட் நிற்கிறது எனக்கு சுத்தமாக தெரியாது. ஏன்னா நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேக் ஃப்ளிப் ஃப்ரண்ட் ஃப்ளிப் கற்றுக்கிட்டு வரேன். எனக்கு பேக் ஃப்ளிப் உங்களுக்கு தெரிஞ்சால் நானே உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு ஆசை இருக்கும், ஒன்று ஃப்ளிப் பண்ணணுன்னு. ஆனால் எல்லாருக்குமே ஃப்ளிப்பிங் எப்படி வரும்னா இப்படி தான் வரும். ஒன்று இப்படி வரும், இல்லைன்னா இப்படி வரும். இது ரெண்டுமே கொஞ்சம் ஈஸி தான். பட் இது தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக ஃப்ரண்ட் ஃப்ளிப் படிச்சுக்கலான்னு சொல்லுவேன். நீங்கள் நம்புவீங்களா? நம்பியே தான் ஆகணும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா? இப்போ நான் எவ்வளோ ஹைட்டாக அடிக்கிறேன் பாருங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இப்போ நானே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க தான் இங்கே நான் வந்திருக்கேன். ஸோ வெல்கம் பேக் டு த வீடியோ அண்ட் என்ஜாய் திஸ் வீடியோ. சி அப்புறம் மெயினாக சேஃப்டியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா சேஃப்டி தான் முக்கியம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெயினாக தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன வேணும்னா இதான் வேணும். ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் எல்லாத்தையும் இதை ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹைட் ஜம்ப் தேவை கண்டிப்பாக. ப்ளஸ் இவ்வளோவா நீங்கள் பண்ணணும். அதுவும் நீங்கள் வேணால் இப்படி கூஞ்சிக்கிட்டு இப்படி பண்ணலாம். ஏன்னா பண்ணும்பொழுது இந்த பாடி நம்ம இப்படி பண்ணுறோம்ல, இதே ஷேப்புக்கு போய்ட்டு ஸ்ட்ரெயிட் ஆகும். ஸோ எதாவது இப்போ நம்ம அந்த குட்டிக்கரணம் அடிக்கிறோம்ல, அதாவது இந்த சம்மர் சால்ட், அதே சால்ட் வந்து போகும். பட் அது வந்து ஏரில் போகும். அதாவது உதாரணத்துக்கு எக்ஸ்ட்ரா பண்ணி காட்டுறேன். மெயினாக நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் அதிகமாக இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு தான் இந்த ப்ராக்டிஸ். ஓகேவா? ஆனால் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஹைட்டாக போனால் நீங்கள் இப்படி இருந்து தான் பண்ணி ஆகணும். ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். அதான் நம்ம உதாரணத்துக்கு ஒரு பிகினர் தான். பட் எனக்கே நல்லாவே வரும். அதான் பாருங்க. இப்படி சம்டைம்ஸ் இப்படி இடிக்கும். பட் அது ரொம்ப ஒரு பெயினாக இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இந்த ப்ரௌன் வீக்காக இருந்ததுன்னா இதை ட்ரைவே பண்ணிடாதீங்க. ஏன்னா இது கொஞ்சம் டம்முன்னு வந்து அடிக்கும். ஸோ அதனால் இதை நெக் போன் வீக்காக இருக்கவங்க ட்ரை பண்ணாதீங்க. நார்மலாக இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள். நெக் போன் வீக்காக இருக்குது, இல்லை நெக் போன் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை ட்ரையே பண்ணாதீங்க. இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ நான் சொன்னது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் அதை விட தான் பண்ணி காட்ட போகிறேன். கரெக்டாக வரும். சம்டைம்ஸ் இப்படி தான் தடுக்கி விடும். ஸோ பார்த்தே இருங்க. ஏன்னா இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதாவது இப்போ நான் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கு. ஏன்னா எனக்கே இங்கே வலிக்குது. இப்போ ஸோ நான் மறுபடியும் எனக்கு வலிக்கிறேன். அடுத்த ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நானே இப்போ ரீசெண்டாக தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. ஹார்ட் பீட்டு போய் கையில் டொப்பு டொப்பு டொப்புன்னு அடிக்குது. ஸோ ஹைட்டாக வரைட்டு வர மாட்டேங்குது நம்மளுக்கு. ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். கேரளா அடிக்குது. இன்னொரு டைம் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ நம்ம இன்னைக்கு இன்னொரு எக்ஸ்பர்ட் இருக்கும்.
கஷ்டமாக தான் இருக்குது. நீங்களே அதிகமான வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். சேஃப்டியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, லாஸ்ட் ட்ரை. இதுக்கப்புறம் நம்ம வீடியோ கட் பண்ணிட்டு நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சும்மா சொன்னால் இன்னும் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நான் உங்களுக்கு இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதான் வரும். ஸோ இப்போ நம்ம அடித்தாச்சு. நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இருக்கோ அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியானது தான். சேஃப்டியாக இருக்கும். வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாய்.